வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஜஸ்ட் 10 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது கம்பெனி தமிழ்நாட்டு கம்பெனி தான். இதில் பார்த்திங்கன்னா பென்னி மணி கம்பெனியுடைய நேம். இதில் பார்த்திங்கன்னா 4 வகையான இன்கம் இருக்குது. ஒன்று ரெஃபரல் இன்கம் பார்த்திங்கன்னா 50%. அப்போது நம்ம 10 ரூபாயில் ஜாயின் பண்ணுறோம், ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா 5 ரூபா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். அடுத்து லெவல் இன்கம் இருக்குது. லெவல் இன்கமில் அந்த அமௌண்ட்லேருந்து 10% கொடுக்குறாங்க. ரூபா ஒரு லெவலுக்கு ரூபா கொடுக்குறாங்க. ஆட்டோஃபில் இன்கமும் 10%, அப்போது ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்பில் ஓவர் இன்கம் தனியாக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸ்பில் ஓவரில் தான் நமக்கு வரப்போகுது. இது 3 இன்கம் இருக்குது. இந்த ஸ்பில் ஓவரில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சீனியாரிட்டி வைஸ் படி நமக்கு வரும். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி வர்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த அடிப்படையில் அந்த ஆட்டோஃபில் இன்கம் கிடைக்கும். ஓகே. லெவல் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலில் ஒரு 2 பேர் 2 மேட்ரிக்ஸில் தான் போகுது. ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒன் சைடு லெக்கில் போயிட்டுருக்கும். ஓகேவா? இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலில் ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 ரூபா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலில் வந்துடும். ஃபஸ்ட் லெவல்லேருந்து டைரக்ட் இன்கம்ன்றதுனால 5 ரூபா கிடச்சிரும். ஓகேவா? ஒருத்தர்கிட்டருந்து 5 ரூபா கிடைக்கும். நீங்கள் எத்தனை ரெஃபரல் வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போது அவங்க 2 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அடுத்து 2வது லெவலில் 4 பேர் வரும், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். அந்த இதில் ஒரு ரூபா கிடச்சி 4 ரூபா. 3வது லெவல் ஃபில் ஆகையில் 8 ரூபா கிடைச்சிருக்கும். 4வது லெவலில் 16, 5வது லெவலில் 32. இப்படி பார்த்திங்கன்னா நமக்கு 24 லெவல் வரைக்கும் லெவல் இன்கம் வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ 24 லெவலில் நம்மளுடைய டீம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெரிய இன்கம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இது 2 மேட்ரிக்ஸ் டீம் பிளான். 24 லெவல் இன்கம் 3.3 crore வரைக்கும் கூட ஏர்ன் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஈச் லெவலுக்கு பார்த்திங்கன்னா 10%. ஓகேவா? ஒவ்வொரு லெவலுக்கும் 10%, அதாவது ரூபா. ஒரு லெவலில் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த லெவலில் வராங்களோ அந்த ஒவ்வொரு லெவல்லேருந்து நமக்கு ரூபா நமக்கு கிடச்சிருக்கும். அந்தந்த லெவல் கம்ப்ளீட் ஆகையில் அந்த அமௌண்ட் நமக்கு வேலெட்டில் கிரெடிட் ஆயிரும். இது ஆட்டோஃபில் இன்கம். அதே தான், இதுவும் ஒரு தான். ஃபஸ்ட் லெவல் 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு 2 ரூபாயும், 2வது லெவலில் 4 பேர் முடிச்சிட்டா 4 ரூபா, 3வது லெவலில் 8 பேர் வந்துட்டாங்கன்னா 8 ரூபா, 4வது லெவலில் 16. இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. 2 மேட்ரிக்ஸ் பிளான். இதுவும் சேம் அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். 2 மேட்ரிக்ஸ் ஆட்டோஃபில் பிளான். ஓகேவா? இப்படியே 1 by 1 நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஒய் சூஸ் அஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அவங்களே அந்த கொஸ்டின் கேட்டு லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 10 ரூபாயில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அன்லிமிட்டடாக ரெஃபர் கொடுக்குறோம், அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணுறோம். அது இல்லாமல் லெவல் இன்கம் பார்த்திங்கன்னா 24 லெவல் வரைக்கும் இருக்குது. குளோபல் ஆட்டோஃபில் நான் ஒர்க்கிங் இன்கம்னு கொடுத்துருக்காங்க. P2P டிரான்சாக்ஷன். ஓகே. ஒரு பர்சன் டு பர்சன் அவங்க வேலட் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் வில் பி கிரெடிட் 24 hours. நம்ம வித்ட்ரால் பண்ணுறோம் அப்படின்னா 24 ஹவர்ஸில் நமக்கு கிரெடிட் ஆயிரும். கஸ்டமர் சர்வீஸ் 12 மணி நேரம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. காலையில் 10 to நைட்டு 10 மணி வரைக்கும் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டீம் கண்டிஷன் 1 மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். மினிமம் வித்ட்ராவல் 100 rupees. வித்ட்ராவல் எலிஜிபிள் பாரு கம்பல்சரி 5 லெவல் ட்ரீ. இதில் லெவல் இன்கம் நான் போய் காமிக்கிறேன். டிடக்ஷன் பார்த்திங்கன்னா 20%. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வித்ட்ராவலுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு நமக்கு இந்த 5 லெவல் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த 5 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆட்டோ ஸ்பில் ஓவரில் தான் வருது நமக்கு டீமு. அப்படிங்கல இது ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்குமே முடிஞ்சிடும். 2, 4, 8, 16, 32 இவ்வளோ தான். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்திருக்க அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த இது கொடுத்துருக்காங்க. வித்ட்ரால் பண்ணுறதுக்கு இது மட்டும்தான். ஓகேவா? 5 லெவல்ன்றது நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். வெறும் 32 பேர் மட்டும்தான். விருப்பம் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஐடி ஆக்டிவேஷன் எப்படி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுக்குறேன்.
எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், டெபாசிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு டெபாசிட் பண்ணி நம்ம ஐடியை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.